வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காய்கறி சாப்பிடாதவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஸ்லைஸ் மஞ்சள் பூசணிக்காய், 1.25 கப் சர்க்கரை, 2 கப் பால், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இல்லைனா ஏலக்காய் இடித்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பூசணிக்காவை நான் துருவி எடுத்திருக்கேன். 2.5 கப் முந்திரி பருப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். நான் இதில் 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி பருப்பு லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது லேசாக செவந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா மீதம் உள்ள நெய்யிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் துருவி வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் உள்ள அந்த பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பூசணிக்காய் வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா இந்த பால் வத்தட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ பால் வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லைன்னா வெல்லம் இருந்தால் நீங்கள் அதை பாகு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ஒரு திக்கான அல்வா கன்சிஸ்டன்சி கிடைக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதுவே சுருண்டு பேனை விட்டு அப்படி நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்ல ஒரு அல்வா பதம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.